ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரநாராய போற்றி. தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம். தனுசு ராசினியருக்கு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. உத்தியோகக்காரனும் தொழில்காரனும் நல்லா இருக்கிறாங்க. பொதுவாக இப்போ நம்ம ஏதோ ஒரு உத்தியோகம் பார்ப்போம், இல்லைன்னா தொழில் பார்ப்போம், இல்லைன்னா வியாபாரம் பார்ப்போம். வியாபாரங்கிறது திட்டமாக செய்கிறது, தொழிலுங்கிறது பெரிய ஸ்கேலில் செய்கிறது, மாசாக செய்கிறது. உத்தியோகங்கிறது சம்பளத்துக்கு போகிறது. எதுவாக இருந்தாலும் இப்போ நல்லா இருக்குது. உத்தியோகம் தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது. ஆணுக்கு அழகு புருஷ லட்சணமாங்க. ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக அவன் ஒரு தொழில் பண்ணணும், இல்லை ஒரு வேலைக்கு போகணும். பெண்களும் இந்த காலத்தில் சரிக்கு சமமாக வேலைக்கு போகிறாங்க. ஆணுக்கு பெண் நிகரானவர்களாக ஆகிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவை எல்லோரும் கேட்கலாம். ஆண் பெண் அனைவரும் கேட்கலாம். ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 70 வயசு இருக்கிறவங்க தாராளமாக கேட்கலாம். 70 வயசுக்கு மேலே கொஞ்சம் ஓய்வு பெற்றுருவாங்க. 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தொழில் பண்ணுறது, வியாபாரம் பண்ணுறது, பிறரை சார்ந்து இருப்பாங்க. ரைட் நேயர்களே, ஏன்னா முன்னாடியே சொல்லிடுறேன் நான். சரியா, யாருக்கு எப்படி என்ன பலன்கள்னு சொல்லிடுறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, இது வயதானவர்களுக்கு உண்டா, பெண்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பலன் பொதுவான பலன்கள் தான். ஆண் பெண் இருபாலருக்கும் சேரும். 70 வயசு, 20 வயசுலேருந்து 70 வயது வரைக்கும் இந்த வீடியோவை கேட்டுக்கலாம். போராடம், மூலம், உத்திராடம் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தசாபுத்தி எது நடந்தாலும் சரி, செவ்வாய் திசை, ராகு திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, என்ன திசை நடந்தாலும் சரி. சரியா நேயர்களே? அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சந்தேகத்தை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஜனநாஜான் செக் பண்ணுறவங்க அணுகுங்க. நான் இந்த வீடியோவில் எதுவும் ஃபோட்டோ அனுப்புகிறேன் அப்படின்னா இந்த நம்பருக்கு அனுப்புங்க. சரியா, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. சார் எனக்கு அந்த குறிப்பிட்ட ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். 8807457629. என்னை தொடர்பு கொள்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க. ஃபோன் அடிக்கிறது பெரும்பாலும் தவறுங்க. ஏன்னா எல்லா நேரம் ஃபோன் எடுக்க மாட்டேன், ஏன்னா வேலைகள் நிறையா இருக்குது. ஓகே நேயர்களே, நமக்கு தெரியும், தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன தெரியும், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓரளவு என்னுடைய நடவடிக்கை தெரியும், என்னுடைய பல்ஸு தெரியும். நான் எப்படி நான் அப்ரோச் பண்ணுவேன், என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம், எல்லாமே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா தனுசு ராசிக்கு நூற்றுக்கணக்கான வீடியோ போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட 1000கணக்குன்னு கூட சொல்லலாம். நிறைய பலன்கள் சொல்லியிருக்கிறேன். சரி நேயர்களே, இப்போ தனுசு ராசிக்கு சுக்கிரனும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. முதன்மை தொழில்காரனும் உத்தியோகக்காரனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சுக்கிர யோகம் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. அடுத்து சுக்கிரன் நிலைப்பாடு நல்லா இருக்குது. அடுத்து தை மாதம் வரைக்கும் சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வராரு. ராகு கூட சேர்ற வரைக்கும் நல்ல பலங்களை வராரு. ஈவன் ராகு கூட சேர்ந்தாலுமே குருவோட பார்வைக்கு வருவார். ஸோ அதனால் சுக்கிரனுடைய நிலைப்பாடு நல்லா இருக்குது. சுக்கிரன் 6-11 கூடையவன், உத்தியோக ஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இருக்கும். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் வியாபாரம் எப்படி சார் இருக்கும்? அது நல்லா இருக்கும். முதன்மை தொழில்காரகன் சூரிய பகவான். 2ஆம் நிலை தொழில் பகவான் சனி பகவான். சனி பகவான் இப்போ குரு பார்வையில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு. ஸோ 10ஆம் இடத்துல இருக்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். 10ஆம் இடத்துல சனி பகவான் நேரடியாக பார்த்து தொழிலில் சில பிரச்சனை கொடுத்துருந்தார். தொழிலில் ஒரு அபிவிருத்தி இல்லை, தொழிலில் இடைஞ்சல் இருந்தது, கஷ்டம் இருந்தது. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு நியூட்ரல் ஆயிரும். குறிப்பாக உங்களுக்கு கணக்கு சம்மந்தப்பட்ட தொழில்கள், வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், நவதானிய வியாபாரம், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேயர்களே? இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் குறிப்பிட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய நஷ்டம் இருந்தது. அதுபோல் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க, கல்வி சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருந்தவங்க, இவங்களுக்கும் தொழிலில் சில பிரச்சனைகள் இருந்தது. சரியா, ஒரு புக்கு கடை, நோட்டு கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை கடை, இவங்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்தது, தடங்கள் இருந்தது. இனிமேல் எல்லாமே சரியாக போயிடும். சனி பகவான் குரு பார்வையை வாங்கி ராசிக்கு 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் ராசியும் பார்க்குறாரு. கரெக்டாக வந்துருச்சா? 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ராசிங்கிறது நீங்கள். ஸோ இனிமேல் நல்லாயிருக்கும். உத்தியோகம் தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. முதன்மை தொழில்காரகன் சூரியனும் 2ஆம் தொழில்காரகன் சனி பகவானும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு நான் இப்போ ப்ரெசன்ட் சொல்லிவிட்டு, உங்களுக்கு ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அதை நான் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க நீங்கள் வச்சுக்கலாம். சரியா நேயர்களே? பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா பலன்கள் நல்லா இருக்குது. செவ்வாயும் புதனும் சேர்ந்து ராசி 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அதுபோக பூர்வ புண்ணிய விஷயங்கள், அப்பா வழி சொந்த பந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் மெனக்கிடுவீங்க. சரியா? தொழிலுக்காக கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு போகணும். வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருப்பீங்க. டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்லாயிருக்கும். கனரக வாகனம், கிட்டாச்சி, ஜேசிபி, அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ், இது மாதிரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சலத்தோட லாபம் இருக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. புதிய துறைகள், அதாவது புதிய வேலைகள், அதில் அதிரடியாக போவீங்க. எதுலையுமே ஒரு அதிரடியாக இருப்பீங்க. எதுலேயும் ஃபோர்ஸாக எல்லா ஒரு காரியத்தையும் பார்ப்பீங்க. தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அதில் ஒரு அதிரடி இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு அதிகமாக இருக்கும். வெளிநாட்டு தொடர்பு வெற்றியை கொடுக்கும். அதுபோல் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் தேடி வரும். வியாபாரிகள் கொடுக்கல் வாக்குங்களில் நல்லா இருப்பீங்க. ஸோ உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் விவசாயத்துக்கு உண்டான உபகரணங்களை வாங்குவீங்க. விவசாய தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும்.
நாலாம் இடத்துல சனி பகவான் ஒரு விவசாய கிரகம் வந்து செவ்வாய்க்கு கோணமாக இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ சனி பகவான் வந்து இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுப தொடர்பில் இருக்கனால விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். விவசாயம், தோப்பு, தோட்டம் இது சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக வந்து அரசியல்வாதிகள் வந்து கொஞ்சம் நட்பாக இருப்பீங்க எல்லாத்துக்கிட்டுமே. அரசியல்வாதிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. அதுபோக அரசியல்வாதிகள் வந்து எதிர்க்கட்சிக்காரங்கிட்ட இயல்பாக நடந்துக்கிறவங்க. அரசியல் வாழ்க்கை நல்ல விதமாக இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் வேலை இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். முயற்சி வெற்றி மேல் வெற்றி கொடுக்கும். பெண்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போவீங்க. மாணவர்களுக்கு பழைய முயற்சிகள் இப்போது கை கொடுக்கும். இப்போதைக்கு நல்லா இருக்குதுங்க. சரி, அடுத்த வரையின நாட்கள் நல்லா இருக்குது. இந்த பலன்களோடய சேர்த்து உங்களுக்கு நான் வந்து இந்த உத்தியோகம், தொழில், வியாபாரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு வந்து உத்தியோகம் கிடைக்கல சார், எனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல உத்தியோகம் வேணும் அப்படிங்கிறாங்க. நல்ல உத்தியோகம்னு என்ன? தனியார் வேலையோ அரசாங்க வேலையோ. நல்ல உத்தியோகம் அப்படின்னா மாதம் முழுக்க சம்பளம் வரணும், லீவு சம்பளம் வரணும், டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். சரியா? இப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பேங்க் வேலை பார்க்கணும், இல்லைனா வாத்தியார் வேலை போகணும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்டதுன்னா நல்லாயிருக்கும். பொதுவாக எல்லோரும் அரசாங்க வேலைக்கு தான் மெனக்கிடுறாங்க. அரசாங்க வேலை இருந்துச்சுன்னா மணி அடித்தா காசு கரெக்டாக 1ஆம் தேதி சம்பளம் போட்டுருவானுங்க. எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்க்ரிமெண்ட் இருக்கும், போனஸ் இருக்கும், எல்லா சலுகைகளும் கிடைக்கும். சில கம்பெனியில் தனியார் வேலையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் தனியார் வேலையில் கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும். சரியா? ஆனால் அரசாங்க வேலை அனைவருக்கும் கிடைக்காது. 1,00,000 ஒரு 10 பேருக்கு விண்ணப்பம் இருக்குன்னா 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு அரசாங்கத்தில் வேலை கொடுப்பாங்க? அனைவருக்கும் அரசாங்க வேலை கிடைக்காது. இருந்தாலும் அரசாங்க வேலை யாருக்கு சார் கிடைக்கும்? அல்லது நிரந்தர வேலை யாருக்கு கிடைக்கும்? இல்லைன்னா நல்ல வேலையோ நிரந்தரமான வேலையோ அரசாங்க வேலையோ யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்கள் ராசி லக்கணம். நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மேச லக்கணமோ ரிஷப லக்கணமோ மிதுன லக்கணமோ எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, ராசி லக்கணத்துக்கு 10 கூடியவும் நல்ல நிலைமையில் இருக்கணும். பொதுவாக தனுசு ராசிக்கு புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் உத்தியோகம் கிடைக்கும். சரியா? உத்தியோகம் வந்து நல்லா இருக்கணும்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கணும். அதுபோல் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரன் புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் உத்தியோகம், தொழில், வியாபாரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க, ராசி கட்டத்தை பாருங்கள். சுக்கிரனும் புதனும் நட்பு நிலையில் இருக்கணும். சில நேரத்தில் 2 பேரும் சேர்ந்து இருப்பாங்க. சுக்கிரனும் புதனும் தனுசில் இருக்கலாம், அடுத்து மகரத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், மீனத்தில் சேர்ந்து இருக்கலாம், மேசத்தில் இருக்கக்கூடாது, ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மத்தில் புதன் இருக்கலாம், சுக்கிரன் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருக்கலாம், துலாமில் சுக்கிரன் புதனும் சேர்ந்து இருக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம். புதன் வந்து துலாமில் இருப்பார், சுக்கிரை வந்து கன்னியில் இருப்பார். இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல தொழில் அல்லது நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஸோ தனுசு ராசிக்கு ராசியை மையப்படுத்தி பார்த்தோம்னா சுக்கிரன் புதன் தான் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து சுக்கிரன் புதன் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகணும். இப்போ வந்து உங்களுக்கு வயசு வந்து ஒரு 30 வயசு ஆகுது, இல்லைனா 40 வயசு ஆகுது. எனக்கு அரசாங்க வேலை வேணும் சார், இல்லைனா தனியாரில் எனக்கு நல்ல வேலை வேணும். ஏதோ ஒரு வேலை, இன்றைக்கி ஐடி வேலை இருக்குது, இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஐடி வேலைக்கு போயிட்டேன்னா லட்சக்கணக்கில் கொடுப்பானுங்க. சரியா? ஒரு வயசு வரைக்கும் நல்லா போகும். அதுக்கு பிறகு அவங்க வந்து கொஞ்சம் நிபந்தனைகள்லாம் பண்ணுவானுங்க. ஏன்னா எனக்கு ஐடி வேலையில் பார்க்குறவங்க 40-50 வயசு தாண்டிடுச்சுன்னா பிரச்சனையாக வெளியே வந்துடுறாங்க. அவங்களால பார்க்க முடியல, அந்தளவுக்கு வேலைப்பளு இருக்குது. அப்படி ஃபில்டர் பண்ணிடுவானுங்க. ஒரு லெவலில் சேச்சுரேட்டட் ஆயிரும். என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க, சார் நான் ஐடி வேலை பார்த்தேன், நல்லா சம்பாதிச்சேன், இப்போதைக்கு வேலை இல்லாமல் இருக்கேன் சார், என்ன செய்யலாம் அப்படிம்பாங்க. நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் சரி, நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, நிறைய வருமானம் வரணும், அந்த அமைப்பு வரணும்னா உங்களுக்கு சுக்கிரனும் போதும் நல்ல நிலைமை இருக்கணும். நீங்கள் வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்போயே வழிபாடை சொல்கிறேன். நான் வழிபாடையும் பலனையும் சேர்த்தே சொல்லிட்டு வருவேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கிர வழிபாடு, புதன் வழிபாடு அதிகப்படுத்திக்கோங்க. சுக்கிர வழிபாடுனா பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு. புதன் வழிபாடுனா பெருமாள் வழிபாடு. அதனால் பெருமாள் கோயிலுக்கு அடிக்க தூரம் போகணும். புதன் அல்லது வெள்ளிக்கிழமை போங்க. புதன் வந்து பெருமாளுக்கு, வெள்ளிக்கிழமை சுக்கிரன். பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமி தாய்க்கு வந்து பூ கொடுங்க, செந்தாமரை பூ வாங்கி கொடுங்க, இல்லைனா மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வந்து திருமண விஷயத்தில் கலந்துக்கணும். கல்யாண பத்திரிக்கை யாரும் கொடுத்துட்டாங்கன்னா கல்யாணத்துக்கு போங்க, சடங்குக்கு போங்க, கன்னி பெண்கள் விசேஷத்துக்கு போங்க, திருமணம் சீமந்தம் போங்க, பெண்கள் கூடுற விழாக்கு போங்க. சரியா? பெண்கள் எந்த விசேஷத்தில் அதிகமாக கூடுவாங்களோ அது மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதுபோக ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள், மாணவர்களுக்கு எதனா சப்போர்ட் பண்ணுங்கள். பள்ளிக்கூடத்துக்கு அடிக்க தூரம் போங்க. பள்ளிக்கூடத்துக்கு படித்து முடிச்சவரெலாம் போக முடியாது, ஆனால் இந்த டியூஷன் சென்டரு, பள்ளிக்கூடம் இந்த மாதிரி மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஸோ பள்ளி மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு புதனுடைய அனுக்கிரகம் இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியங்களை பண்ணினீங்கன்னா நல்ல விதமாக இருக்கும். பெண்கள்லாம் நம்ம சொந்தத்தில் இருக்க பெண்கள், அக்கா, தங்கச்சி, மனைவி கூட பிறந்தவங்க, சொந்த பந்த பெண்களுக்கு வந்து உதவி பண்ணலாம். ஏதோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம். சரியா? அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆசையாக வந்து சில பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். தோடு, ஜிமிக்கி இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். தங்கத்தில் வாங்கி கொடுக்க முடியாது, கவரிங்கில் வாங்கி கொடுக்கலாம், வளையல் வாங்கி கொடுக்கலாம், புடவைகள் வாங்கி கொடுக்கலாம்.
ஸோ தீபாவளி, பொங்கல் இப்படி நல்ல நாட்கள்லாம் வரும். சரியா? ஆடி, வெள்ளி இது மாதிரி நாட்கள் அன்றைக்கி அவங்களுக்கு எதனா சேலை வாங்கி கொடுக்கலாம். சரியா? அவங்கள விருப்பப்பட்டு ஜவுளி கடைக்கு கூட்டு போய் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அதுபோக ஜவுளி கடைக்கு அடிக்க வர போகணும். ஜவுளி கடைக்கு போகணும், ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும், காதி கிராஃப்ட்டுக்கு போகணும், பொம்மைகள் இருக்கிற இடத்துக்கு போகணும். ஸோ கலைநுட்பமான இடத்துக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு அடிக்க வர போகணும். சரியா? காய்கறி வாங்க போகணும். காய்கறி வாங்க போனோம்னா அப்படியே முழுக்க முழுக்க புதனும் சந்திரனும் வந்துடுவாங்க. ஏன்னா பச்சை பொருளில் வந்து புதன் இருக்கிறாரு, காய்கறியில் சந்திரன் இருக்கிறாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கிரகங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சில இடத்துக்கு போனோம்னா அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? காரகத்துவம் தான் முக்கியம். வைப்ரேஷன், பாசிட்டிவ் வைப்ரேஷன். சில கிரகங்கள் சில காரகத்துவத்தில் தன்னை இணைச்சிருக்கும். அதாவது அந்த கிரகத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து கூடுதலாகும். இவ்வளோதான். ஒரு கிரகத்துக்கும் உங்களுக்குள்ள தொடர்பு, நல்ல தொடர்பு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா, அந்த சங்கல்பம் அதிகமாக நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சார்ந்து போயிடுவீங்க. அது சார்ந்து போவீங்கன்னா அது சார்ந்த வேலையே ஏதோ ஒன்று கிடைக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா சுக்கிரனுடைய தொடர்பு இருக்கணும். நல்ல ஒரு தொழில் வியாபாரம் அமையணும்னா புதனுடைய தொடர்பு அமைய இருக்கணும். ஸோ புதன் தொடர்பு இருக்கும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகணும், ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணணும், டியூஷன் சென்டருக்கு போகணும், அனாதை ஆசிரமங்களுக்கு போய் உதவி பண்ணணும். ஏதோ ஒன்று செய்யணும். நம்ம வீட்டிலே பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அதை சொல்லிக் கொடுக்கலாம். பாடப்புஸ்தத்தை எடுத்து சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைனா நம்ம நோட்டு புஸ்தத்தில் எழுதலாம். சரியா? அதுபோக வந்து குலதெய்வத்துடைய பேரை தினமும் எழுதணும். உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அரசு வேலையோ நல்ல ஒரு தொழிலோ அமையும். குலதெய்வம் தான் அனைத்துக்கும் வந்து பிள்ளையார் சொல்லி. சரியா? குலதெய்வத்தை தினமும் நினைங்க. இந்நேரம் வீடியோ கேட்குறவங்க குலதெய்வத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய குலதெய்வம் இது. இப்போ என்னுடைய குலதெய்வம் வந்து வள்ளியூர் முருகன். நான் தினமும் எழுதிடுவேன். காலையில் நான் ஒரு ஜோசியராக இருந்தாலுமே காலையில் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் வந்து ஸ்ரீ வள்ளியூர் முருகன் துணை அப்படின்னு எழுதிடுவேன். என் குலசாமியை தினமும் நினச்சி கும்பிடுவேன். அவருடைய நாமத்தை வந்து ஒரு தடவை எழுதிடுவேன். நான் டெக்ஸ்ட் பண்ணிடுவேன். என்றைக்குமே டெக்ஸ்ட் பண்ணணும், பதிவு பண்ண வேண்டும். பதிவு பண்ணு தான் நல்லபடியாக நிற்கும். அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2 விதமாக பண்ணியிருக்கிறாங்க. ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருக்கிறாங்க, கல்லுலேயும் கல்வெட்டு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ராஜராஜ சோழனை பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி அவரை பற்றி பேசுறதுக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா சதய திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க தஞ்சாவூரில். அவருடைய திருவிழா நடக்க 2 நாளைக்கு, 1ஆம் தேதி 2ஆம் தேதி. ஸோ சதய திருவிழா நடக்க ராஜராஜன் நாளைக்கு இன்றைக்கி சதய நட்சத்திரம் ஆரம்பிச்சிருது. சரியா? சதய நட்சத்திரம் சாயந்தரமே ஆரம்பிச்சிருது. நாளைக்கு வந்து சதய நட்சத்திரம் தான் 1ஆம் தேதி. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ராஜராஜனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த கல்வெட்டு மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கல்லை வந்து உங்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்தோட பேரை பதிவு பண்ணுங்கள். ராஜராஜன் பேரை வந்து 1200 வருஷமாக என்னமோ சொல்கிறாங்க. அவ்வளோ வருஷத்துக்கு கழிச்சு இன்னும் நம்ம பேசுகிறோம். நம்ம எத்தனை தலைமுறை வாழ போகிறோம்? நல்லா யோசனை பண்ணுங்கள். புள்ள இருக்கில்ல, அவன் கல்வெட்டில் பதிய போய் தானே அவனை பற்றி பேசுகிறோம், அந்த மன்னனை பற்றி பேசுகிறோம். நம்ம குலசாமியை நம்ம எழுதுங்க. ஒரு தடவைனாச்சும் நோட்டில் எழுதுங்க, நல்லா இருப்பீங்க. மனம் முகழ்ந்து பேனா எடுத்து ஓம் கற்பனசாமியே நமக, ஓம் முப்படாதமனே நமக, ஓம் முனீஸ்வரரே நமக, ஓம் அந்த உங்கள் குலசாமி 18ஆம் படி கருப்பசாமி நமக, அந்த காவல் தெய்வமோ உங்கள் கொஷ்டி தெய்வமோ எழுதுங்க. சரியா? ஓ லட்சுமி நாராயண நமக. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலசாமி இருக்கும். சரியா? அந்த குலசாமி பேர் எழுதுங்க. சூரிமுத்தாயனாரே நமக. நிறைய இருக்குது. நம்ம இந்து மதத்தில் சாமிகள் வந்து 1000 கணக்கில் இருக்குது. ஆண் தெய்வம், பெண் தெய்வம் நிறைய இருக்குது. எழுதுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸில் எழுதுங்க, கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. குலதெய்வ வழிபாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல நீடித்த நிலையான வருமானம் உள்ள வேலையோ தொழிலோ அமையும். நான் இங்கே வந்து 2ஐயும் கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ தனுசு ராசியில் வந்து உத்தியோக வேணுங்கிறவங்க வந்து சுக்கிர வழிபாடு பண்ணுங்கள். தொழில் வியாபாரம் இருக்கிறவங்க புதனுடைய வழிபாடு, பெருமாள் வழிபாடு, அங்கிட்டு மகாலட்சுமி வழிபாடு, 2 வழிபாடு சேர்த்துச்சுன்னா பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இல்லைனா வீட்டில் லட்சுமி நாராயண படத்தை வச்சு கும்பிடலாம். எந்த லட்சுமி நாராயணன் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளும் லட்சுமி சேர்ந்து இருப்பாங்க. சரியா? பெருமாளும் லட்சுமி சேர்ந்து இருக்கிற படத்தை வச்சு கும்பிடுங்க. லட்சுமி நாராயணன், பெருமாளும் லட்சுமி சேர்ந்து இருக்கிற படம். நான் அந்த படத்தை கூட உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் நான். சரியா? அந்த படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக லட்சுமியோட மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் வெள்ளிக்கிழமை சொல்லணும். வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையில் சொல்லணும். இரவு 8 to 9 இந்த பூஜை பண்ணும்போது கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் வச்சு கும்பிடணும். பெருமாளுக்கு துளசியும் லட்சுமிக்கு வந்து செந்தாமரை பூவையும் வச்சு கும்பிடணும். கிண்டியில் வந்து தண்ணி வைக்கணும், அதில் துளசியும் செந்தாமரை பூவும் போடணும். படையலுக்கு வந்து பசும் பால் ப்ளஸ் நாட்டு சர்க்கரை 2ஐயும் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திர் பதவுமே சதா. இந்த சுலோகத்தையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வேண்டியவர்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம். இன்றைக்கி தனுசு ராசியில் நல்ல வேலை தேடுறவங்க, தொழில் வியாபாரத்தில் நல்லபடியாக முன்னேற நினைக்கிறவங்க இதை ஒரு பாராயணம் பண்ணுங்கள். இதை நினச்சி ஒரு 11 வாரம் நான் சொன்ன முறையில் அந்த லட்சுமி நாராயண படத்தையும் துளசியும் செந்தாமரை பூவும் போட்டு கிண்டியில் தண்ணியில் அதை போட்டு அதே மாதிரி அந்த நெய்வேத்தியம் பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா சத்தியமாக 11 வாரம் கழித்து ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். 11 வெள்ளிக்கிழமை. சரியா? இந்த வர்ற வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. சத்தியபூர்வமாக தெய்வம் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோ போடும்போது வெள்ளிக்கிழமெல்லாம் பற்றி பேசணும்னு நினைக்கல, இந்த கண்டென்ட் எடுக்கணும்னு நினைக்கல. ஏதோ நான் சில நேரம் பேசுவேன். 2-3 நாளைக்கு முன்னாடி தனுசு ராசிக்கு ஒரு வீடியோ போட்டேன். அது என்ன வீடியோ போட்டேன்னு மறந்து போச்சு. சரியா? ஒரு வீடியோ போட்டேன் நான்.
சரியா? தனுசு ராசிக்கு வந்து இந்த விஸ்வகர்மா யோகம் வருது, கோடிகள் கொடுக்கும் காலம் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தேன் நான். சரியா? ஏன்னா நான் நிறைய கண்டென்ட் எடுத்து பேசுவேன். டெய்லி ஒரு 2 ராசிக்கு இல்லை 3 ராசிக்கு பேசுவேன் நான். அதுபோக 3 ஜாதகம் பார்ப்பேன். காலையில் 6 மணிலேருந்து இன்றைக்கி தான் வேலை. என்னுடைய வேலை பணி செய்து கிடப்பது. எனக்கு ஜோதிடம் தான். சரியா? நிறைய நேரில் என்கிட்ட ஃபோட்டோ கேட்பாங்க, எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். இன்றைக்கி வந்து அந்த அமலா நவமி, அட்சய நவமி, நிறைய நேர்கள் எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ கூட அதில் நான் அனுப்புகிறேன். அவங்க எந்த ராசின்னு தெரியாது. அவர்கள் வந்து வீட்டில் அந்த நெல்லிக்கனியை வச்சு சாமி கும்பிட்டாங்க, பெருமாள் படத்தை வச்சு. சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த அடியனை என் முகத்தை நீங்கள் பார்க்கல, ஆனால் நான் சொல்கிற வார்த்தையை நம்பி ஒரு 4-5 பேர் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு வெளிநாட்டுக்காரர் அனுப்பியிருந்தார், மலேசியாவிலேருந்தோ ஃபாரின் கண்ட்ரிலேருந்து அனுப்பியிருந்தார். +60 அப்படி ஆரம்பிச்சிருந்தது. சிங்கப்பூரோ மலேசியா கண்ட்ரிலேருந்து அனுப்பியிருந்தார். ஒருத்தர் நெல்லிக்காய் மரத்தையே பூஜை பண்ணி அனுப்பியிருந்தார். அந்த படத்தை நான் இதில் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். பொய்யெல்லாம் சொல்லலை. அந்த படத்தை அனுப்புகிறேன். அந்த நேரோட பேர் ஐடி கூட அந்த வாட்ஸ்அப்பில் இருக்குது. அந்த பேரை கூட நான் சொல்கிறேன். அதை நான் எடுக்கலை. சரியா? நான் எதுவுமே வந்து தயார் பண்ணிலாம் வரமாட்டேன், ஃப்ளோவில் பேசுகிறது தான். ஆனால் அந்த இமேஜ் அனுப்புகிறேன். அவர் வீட்டில் கும்பிட்டு அந்த இமேஜ், அந்த நெல்லிக்காய் மரத்தை அவர் நமஸ்காரம் பண்ணது எல்லாத்தையும் அனுப்புகிறேன். அவர் நம்பி நீ செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி வந்து அட்சய நவமி, அமலா நவமி. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தனுசு ராசி பல வீடியோவில். நான் சொன்னதை அந்த பூஜை அவர் பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு. நிறைய நேரில் நான் சொல்கிற பூஜை நான் இல்லை, நான் என்ற வார்த்தை எனக்கு தேவையில்லை. இறைவன் அருளால் நான் கொடுக்குறேன். நான் சொல்கிறேன் அந்த விசேஷ பூஜைகளை பண்ணி நல்லா இருக்கிறாங்க, தொடர்ந்து செய்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. அவங்க தனுசு ராசியோ மகர ராசியோ எந்த ராசியோ எனக்கு தெரியாது. பட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, கடைப்பிடிக்கிறாங்க, நல்வழிப்படுறாங்க. ஸோ நீங்களும் கடைப்பிடிங்க, நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? மெனக்கடுறேன் நான், அவ்வளோதான். நீங்கள் நல்லா இருக்குன்னு மெனக்கடுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ விசாரம் சொல்லிட்டே தானே இருக்க, 10 வருஷமாக சொல்கிறேன், இவ்வளோ நாளாக சொல்கிறேன், வைக்கிறேன். நிறைய பேர் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் போடுறாங்க. நான் அதை பற்றிலாம் இடது கையில் தள்ளிடுவேன். அவங்க போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் இடது கையில் தள்ளிடுவேன். புரிந்தவர்களுக்கு மெய், புரியாதவனுக்கு பொய். புரியாதவனை திருத்த வேண்டிய வேலை எனக்கு இல்லை. புரிந்தவர்கள் போதும். 100 பேரில் 10 பேர் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருந்தால் போதுங்க. சரியா? எல்லாருமே முதலமைச்சராக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் தானே முதலமைச்சராக இருக்கிறாரு. ஆனால் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, ஒருத்தர் முதலமைச்சர் ஆறாருல்ல. நிறைய பேர் முதலமைச்சருக்கு ஆசைப்படுறாங்க, ஆனால் ஒருத்தர் தான் முதலமைச்சர் ஆறாரு. அதே மாதிரி ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் தான் எம்எல்ஏ ஆறாரு. சரியா? அது மாதிரி யாரோ ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு உங்களுக்காக இருக்கலாம். ஓகே நேர்களே, இந்த மகாலட்சுமி ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அடுத்து வந்து ஜனன ஜாதகத்தில் எந்த அமைப்பு இருந்தால் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்க வேலையோ நல்ல வேலையோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். சூரியன் வந்து ஆத்மகாரகன். சூரியன் வந்து தனுசு ராசிக்கு வந்து அப்பல் கற்ற யோகர், பாக்கியாதிபதி. அவர் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். குறிப்பாக நீங்கள் வந்து தனுசு ராசியில் வந்து மேச லக்கணம், கடக லக்கணம், மிதுன லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல பலங்களை கொடுப்பாரு. மறுபடியும் சொல்கிறேன், சூரியனோட அனுக்கிரம் உங்கள் பரிபூர்ணமாக வரணும்னா மேச லக்கணம், ரிஷப லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுஷு லக்கணம், கும்ப லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் வந்து நல்ல பலன்கள் கொடுப்பார். ரொம்ப நல்ல பலன்கள் யாருக்கு சார் கொடுப்பார் அப்படின்னா, தனுசு ராசியில் வந்து சூரியனோட அனுக்கிரம் பெற்றவர்கள், அரசாங்க வேலையில் அதிகமாக இருக்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க. மேச லக்கணம், ரிஷப லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம், அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். இந்த லக்கணத்தில் 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். அதிலும் மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு அதிகார ஆளுமையோடு இருப்பாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு யாரும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு அதிகாரம் ஆளுமையோட அமைப்பில் இருக்கிறவங்க மேச லக்கணம், விருச்சிக லக்கணத்தை பிறந்திருப்பாங்க. நல்ல ஒரு அதிர்ஷ்ட வேலை கிடச்சிருக்கும். அரசாங்கத்தில் போய் நல்லா பெரிய லெவலுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்லபடியாக இருப்பாங்க. மேச லக்கணம், விருச்சிக லக்கணம். ஸோ சூரியனோட அனுக்கிரம் கிடைக்கணுமா இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் வாய்ப்பு பார்க்கப்படுகிறது. அதுபோல் சூரியன் லக்கணத்துக்கோ ராசிக்கோ லக்கணம் அடுத்த ராசி 10ஆம் இடத்துல இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்கன்னா சூரியன் வந்து மகரத்தில் இருக்கணும். மகரத்தில் பகமைப்பட்டாலுமே அவர் திக்பலம் அடைவார். சரியா? நல்ல அமைப்பு. அதுபோல் ரிஷப லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கணும். மிதுன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மீனத்தில் இருக்கணும். கடக லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா மேசத்தில் இருக்கணும். சூப்பர். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்தில் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. சில பேர் அரசியல் கட்சி கூட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா கலைஞர் கருணாநிதி வந்து கடக லக்கணம், ரிஷபராசி. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கலைஞர் வந்து கடக லக்கணம், ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். அவர் வந்து அரசியலில் எப்படி இருந்தார்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அதனால் கடக லக்கணத்துக்கு மேசத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல இருந்தார்னா லெவலுக்கு ஏற்றி விடுவார். அடுத்து சிம்ம லக்கணத்துக்கு ரிஷபத்தில் இருக்கலாம். அடுத்து வந்து கன்னியா லக்கணத்துக்கு மிதுனத்தில் இருக்கலாம். துலா லக்கணத்துக்கு வந்து கடகத்தில் இருக்கலாம். விருச்சிக லக்கணத்துக்கு வந்து சிம்மத்திலே ஆட்சி பெற்றிருப்பார். சூப்பர். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருந்தார்னா அருமையான அமைப்புங்க. தனுசு ராசி, விருச்சிக லக்கணம். ராசிக்கு 9, லக்கணத்துக்கு 10. அடித்து தூக்கம். இவன் தான் அரசாங்க உத்தியோகத்துக்கு வேலை கிடைக்கும். உண்மைங்க.
இந்நேரம் இந்த வீடியோ கேட்குறவனுக்கு யாராக இருக்கும். ஆனால் அவர் கேட்குறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீடியோ கேட்குறவங்க யாரும் நல்லவங்களாம் கேட்க மாட்டாங்க. ஆகாதவங்க யாரும் குறை சொல்லலை, முடியாதவங்க தான் கேட்குறாங்க. நல்லா இருக்கிறவங்க தான் பாட சொல்லி பார்க்க போயிடுவானு. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வீடியோ கேட்குறாரா, அவருக்கு அந்த கவனக்கே இல்லை. அவருக்கு எஸ்ஐஆர் பற்றி தான் கவலை, வாக்கெடுப்பு மீண்டும் வாக்கெடுக்கிறாங்களா அதை பற்றி தான் கவலை, கூட்டணி பற்றி தான் கவலை. சரியா, அடுத்த எலெக்ஷனை பற்றி தான் கவலை. அவருக்கு வந்து ராசி பலனை பார்க்கணும் கவலையே கிடையாது. முதலமைச்சருக்கோ எதிர்க்கட்சி தலைவருக்கோ கவலையே கிடையாது. குப்பையும் சுப்பேன் ஊரில் இருக்கிறவங்க இவங்க தான் பார்க்குறாங்க, கஷ்டம் தீரணும்னு பார்க்குறாங்க. நான் உண்மையை ஓப்பனாக சொல்லுவேன். அதனால் இந்த அமைப்பில் இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோ பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருப்பான் அவனுக்கு வேலை சோழி பாடு சோழி இருக்கும். அவெல்லாம் அந்த யூடியூப் பக்கமே வரமாட்டான், வேறு மாதிரி போயிட்டுருப்பான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான், தட்டி எறிவாங்க, லட்சம் கோடின்னு போய்கிட்டே இருக்கும். காரு மேலே கார் போகும். சரியா, சாமானியப்பட்ட மக்களை தான் தடவி பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் பார்க்க மாட்டாரா, இவர் பார்க்க மாட்டாரா, நெல்லிக்காய் வச்சு கும்பிடலாமா, அதை வச்சு கும்பிடலாமா, என்ன பரிகாரம் பண்ணலாம், எந்த கோயிலுக்கு போகலாம், லட்சுமியை கும்பிடலாமா, சீதையை கும்பிடலாமா, லட்சுமணனை கும்பிடலாமான்னு நம்ம தான் தடவிட்டு இருக்கோம் வழியே. அவன் ஜாதகம் நல்லா இருக்குங்க. கலைஞர் கருணாநிதி என்ன கோயிலுக்குள்ளே போனார், 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். பிள்ளைகளெல்லாம் அடுத்தடுத்து அப்படியே வாரிசுகள்லாம் எல்லாமே நல்ல பதவி தான் இருக்குது. மகன் முதலமைச்சர், பேரன் துணை முதலமைச்சர் வந்துட்டு தானே இருக்காங்க, கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அவர் கோயிலுக்காக போனார், கருணாநிதி கோயில், கலைஞர் கோயிலுக்கு போனார், யாரும் தெரியுமா, யாரும் பார்த்துருக்கோமா? ஆனால் அவர் மனசுக்குள்ளே கும்பிட்டாருன்னா அது நமக்கு தெரியாது, வெளி உலகத்துக்கு அது நமக்கு தெரியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களாம் அந்த ஆத்மாவில் நல்ல ஆத்மாவில் பிறந்தவங்க, ஜாதகட்டம் நல்லா இருக்குது, கர்மா நல்லா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான். விருச்சிக லக்கணம் தனுசு ராசிக்கு 10ஆம் இடம் சூரியன் இருந்தார்னா, சிம்மத்தில் இருந்தார்னா கண்டிப்பாக அரசு வேலை, இல்லைன்னா நல்ல உத்தியோகம். அடுத்து வந்து தனுசு லக்கணம், தனுசு லக்கணத்துக்கு கண்ணியில் இருக்கணும். கண்ணியில் ஒரு நட்பில் இருப்பார். சரியா, கண்ணியில் நட்பில் இருப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார். தான் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். இதுவும் நல்ல அமைப்பு தான். தனுசு ராசி தனுசு லக்கணத்தை பிறந்தவங்க 10ஆம் இடத்துல இருக்கலாம், கண்ணியில் இருக்கலாம். கண்ணியில் இருக்கும்போது மேக்ஸிமம் புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார், புதன் வந்து சிம்மத்தில் இருப்பார். பரிவர்த்தனை யோகத்தை நல்ல யோகத்தை கொடுப்பார். தனுசு லக்கணம் தனுசு ராசியில் கண்ணியில் இருக்கிறவங்களும் பெரிய அதுகளை போயிருக்கிறாங்க. மகர லக்கணம் அந்த அளவுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா மகர லக்கணம் வந்து சூரியனுக்கு ஆப்போசிட். அப்படி இருந்தாலும் மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாமில் இருக்கலாம், நீசபங்கம் அடையணும். இப்போ இருக்கிற மாதிரி இப்போ இருக்கிறாரு. இப்போ வந்து @ வந்து துலாமில் தான் இருக்கிறார். ஐபிஎஸ் மாதம் ஐபிஎஸ் 20க்கு மேலே நீசப்பங்கு அடைஞ்சிருவார். ஐபிஎஸ் 20க்கு மேலே நீசப்பங்கு அடைஞ்சிருவார். சுக்கிரன் வந்துடுவார் 3ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதிக்கு மேலே சூரியன் நல்ல பலன்களை கொடுப்பார். கரெக்டாக சப்ஜெக்ட் வந்துருச்சா? இதை தான் வீடியோ ஆரம்பத்தில் நான் சொன்னேன். சரியா, தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு நல்லா தெரியும். சரியா, என்னோடய ஃப்ளோ கரெக்டாக இருக்கும், எப்படி பேசினாலும் கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வருவேன். அது வந்து அந்த நாடி துடிப்பு கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், பல்ஸ் பார்க்குறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். சில பேர் சும்மா அந்த காதில் வச்சுட்டு போகிறவன் வேடிக்கை கேட்குறவங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது. அவங்க அப்படி போனாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். சரியா, நம்ம இது ஓயாது, நம்ம சங்கநாதம் ஓயாது, நம்மளோட ஒளி வந்து ஓயாது. வெற்றி நம்மதே என்னை கொட்டும் முரசேன்னு சொல்லிட்டு நான் முரசு கொட்டிக்கிட்டு தான் இருப்பேன். வெற்றி அடைகிறவங்க அடைஞ்சிக்கிட்டே இருங்க. சரியா, வெற்றி சூடுங்க, வெற்றி கீதம் பாடுங்க, வெற்றி மேல் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு துலாமில் வந்து நீசபங்கு அடைஞ்சிருந்தாரு, நல்ல பலன்கள் கொடுப்பாரு. கும்ப லக்கணம் விருச்சிகத்தில் இருப்பார், பரவாயில்ல, தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார், தான் வீட்டுக்கு 4ஆம் இடத்துல இருப்பார், நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 12ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருப்பார், கொஞ்சம் தூர இடத்துல வேலையை கொடுப்பார். அடுத்து மீன லக்கணம், மீன லக்கணத்துக்கு அந்தளவு சிறப்பாக இருக்காது, ஆனால் 6 கூடன்னு வருவார், தொழில் வியாபாரம் இருக்காது, உத்தியோகத்தை கொடுப்பார். சரியா, தான் வீட்டுக்கு வந்து அவர் வந்து மீன லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வந்து அவர் தனுசு எங்கே எடுக்கலாம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக சூரியன் வந்து 3ஆம் இடத்துல இருக்கலாம். இப்போ நீங்கள் தனுசு ராசி மீன லக்கணம்னு வச்சுக்கோங்களேன், 3ஆம் இடத்துல இருக்கலாம். ரிஷபத்தில் இருந்தாலும் சூப்பர், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். தனுசு ராசி மீச லக்கணம் ரிஷபத்தில் இருக்கலாம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம். சரியா, அடுத்து வந்து 6ஆம் இடத்துல இருக்கலாம், ஆட்சி பெற்று இருக்கலாம், ராசிக்கு 9ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம். அடுத்து வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல இருக்கலாம், உங்கள் ராசியிலே இருக்கலாம், இல்லைன்னா மகரத்தில் இருக்கலாம், கண்டிப்பாக வேலையை கொடுப்பாரு. 3, 6, 9, 10, 11 இருக்கலாம். பொதுவாக சூரியன் வந்து 3, 6, 9, 10, 11 லக்கண ராசிக்கு இருந்தார்னா கண்டிப்பாக ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாரு. 9ஆம் இடத்துல இருந்தார்னா தகப்பனுக்கு எடுத்து கொடுப்பாரு, ஏன்னா பிதுர்காரகன் பிதுர் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, காரகோப பாவனாசி, தகப்பனுக்கு எடுப்பார். அது சிம்ம லக்கணம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கெடுப்பார், சிம்ம தொடர்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக கெடுப்பார். சரியா, இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணம் சிம்மத்தில் இருக்கிறாருன்னா அவர் வந்து வியாபாரத்தில் வேலையில் வந்து பெரிய அரசாங்க வேலை கிடைக்கும், நல்லா இருப்பார். ஆனால் தகப்பன் இல்லாமல் போயிடுவார், தகப்பனால் எந்த பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு தகப்பன் வேலையே கிடைக்கும், தகப்பன் இல்லாமல் போயிடுவார், இறந்து போயிடுவார், அப்பா வேலையை வாங்கி கூட சிலர் இருப்பாங்க. ஸோ இப்படி கிரகங்கள் ஒன்றை கொடுத்தால் ஒன்றை எடுத்து விடும். இதெல்லாம் வந்து அரசு வேலைக்கு. அதுபோக செவ்வாயும் வரணும். அரசு வேலை கிடைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதிகாரம் உள்ள வேலை கிடைக்கணும். அரசு வேலை பார்க்குறேன் சார், நான் ஓஏவாக இருக்கிறேன், பியூனாக இருக்கிறேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஓஏ வாங்கினேன், கலெக்டருக்கு காப்பி வாங்கி கொடுக்கவா, இல்லைன்னா கலெக்டருக்கு செலக்ட் போடவா? நான் அதிகாரமுள்ள வேலையில் இருக்கிறேன், அதிகாரம் இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் வளர்க்கணும். செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, செவ்வாய் 3, 6, 9, 10, 11 இருக்கணும். குரு சுக்கிர தொடர்பில் இருந்தாலும் செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9, 10, 11ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படணும். 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்படணும். இல்லைன்னா 4ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, 4ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. 4லேருந்து தோஷம் வாங்க,
ஆனால் அவர் நேர்வழி இழந்து இருந்தாருன்னா பரவாயில்ல. சரியா? ஸோ செவ்வாய் வந்து நான் சொன்ன மாதிரி 9, 10, 11 சில நேரங்களில் 4ஆம் இடம் குரு சுக்கிர தொடர்பில் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அரசு வேலையை கொடுப்பாரு. அதுக்கடுத்து சனி பகவானை வளர்க்கணும். ஏன்னா அவர் தான் வந்து வேலைக்காரகன். அவன் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, அதிகாரமுள்ள வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையை நல்லா பார்க்கணும்ல. சார் அவர் அரசாங்கத்தில் பெரிய லெவலில் இருக்கிறாரு, அவருக்கு அதிகாரம் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, ஆனால் அவர் வேலைக்கே ஒழுங்காக வர மாட்டார் சார், வேலையே பார்க்க மாட்டார் அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. வேலையும் பார்க்கணும். வேலை தான் ரொம்ப முக்கியம். கடமைனாலே சனீஸ்வர பகவான் தான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. கடமையும் இருக்கணும், அதில் ஒரு கண்ணியமும் இருக்கணும், கட்டுப்பாடும் இருக்கணும். எனக்கு அதிகாரம் வந்துருச்சு, நான் எப்படினாச்சும் ஏகதோபமாக இருப்பேன், கண்டதே காய்ச்சி கொண்டதே கொலைப்பேன் இருப்பேன்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, ஜெயிலில் போட்டுருவாங்க. சரியா? ஸோ அந்த வேலையில் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், சீர்தூக்கி இருக்கணும், நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்கணும், வேலையாக பார்க்கணும், கண்ணியத்தோடு பார்க்கணும், கடமையோடு பார்க்கணும், கட்டுப்பாடோடு இருக்கணும்னா சனி பகவான் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு அரசு வேலை கிடைக்கிறவன் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணணும்னா சூரியன், செவ்வாய், சனி கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக இருப்பாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் குரு வளர்த்துட்டார் வச்சுக்கோங்களேன், குரு சுபத்தம் போயிட்டார்னா அரசியல்வாதி ஆயிடுவாங்க. அரசியல்வாதியாகி மந்திரியாவோ முதலமைச்சராகவோ இவங்களாம் ஆயிடுவாங்க. ஸோ அரசாங்க தொடர்புக்கு வந்து முக்கியமான கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். நம்பர் 1 சூரியன், அடுத்து செவ்வாய், அடுத்து குரு, அடுத்து சனி பகவான். இவங்கெல்லாம் வளர்க்கணும். சனி பகவான் வளர்த்தவங்க வந்து மக்கள் நல பணியில் இருப்பாங்க, மக்கள் தொடர்பில் இருப்பாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு கூட்டமே கூடிரும். சரியா? சொல்லிட்டே இருக்கலாம் நேர்களே. இப்போ நம்ம ஸ்கிப்பாகி வெளியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் அரசாங்க வேலையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், இப்போ அரசியல்வாதிக்கு வந்துட்டேன். இதுதான் என்கிட்ட உள்ள ஒரு பெரிய வீக்னஸ். ஏதோ ஒன்று சொல்ல நமக்கு தெரிகிறத வந்து அப்படியே சொல்லிடுவேன் நான். ஆனால் உண்மை அது இருக்குது, அமைப்பு இருக்குது. ஒரு அரசியல்வாதி ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டோம்னா மக்கள் பணியில் அவர் வந்து நீடித்து மக்கள் தொடர்பில் இருக்கணும்னா சனி பகவான் வளர்க்கணும். சனி பகவான் வளர்த்த ஒரு ஜாதகர் தான் அரசியல்வாதியாக இருப்பார், ரொம்ப நாளைக்கு நீடித்த அரசியலில் இருப்பார். சில பேர் காணாமல் போயிடுவாங்க, வந்து தெரியாமல் ஓடி போயிடுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அரசியலில் இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க, அட்ரஸாக போயிடும், இல்லை அட்ரஸ் எல்லாம் போயிடும். ஆனால் சில பேர் வந்து ரொம்ப நாளைக்கு தலைமுறை தாண்டி இருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் இருக்கிறார், மக்கள் தலை எம்ஜிஆர். அவர் ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா, ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா சனி பகவான் சுபத்துவமாக இருப்பார், காலம் தாண்டி இருக்கிறார். 1987 மறைஞ்சார், 38 வருஷம் ஆனாலுமே இன்னும் ஒரு பேர் இருக்குது. சரியா? எம்ஜிஆர்னால் அதுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்குது. சரியா? நேரில் எதுக்கு சொல்ல வரேன்னா, கிரகங்கள் தான் மனுஷனை வந்து நல்வழிப்படுத்துது. இதெல்லாம் உண்மை. நான் எதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சில தலைவர்களோட பேரை சொல்கிறேன்னா அப்போ தான் புரியும். ஆமாம் 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 அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க. ஆமாப்பா, கலைஞர் முதலமைச்சர் இருந்தார், அவர் மைய முதலமைச்சராக இருக்கிறாரு, பேரன் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ ஏதோ இருக்குல்ல, அவங்க ஜாதகத்தில் ஏதோ இருக்குல்ல. சிலர் சொல்லுவாங்க வாரிசு அரசியலும்பாங்க. அது வாரிசு அரசியலோ புண்ணாக்கு அரசியலோ அது நமக்கு தெரியாது. இன்றைக்கி இந்தியாவில் முழுக்க வாரிசு அரசியலாக நடக்குது. நேர்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. நேருக்கு பின்னாடி இந்திரா காந்தி வரும்போது வாரிசு அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தா கரெக்டாக இருக்குது. கலைஞர், மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் சூரியன் நல்லா இருப்பாங்க. கலைஞர் வந்து அமாவாசை யோகத்தில் பிறந்தார், ஆனால் அவருக்கு வேறு மாதிரி இருக்கும். சூரியனும் சந்திரனும் குரு பார்ப்பார் விருச்சிகத்தில் இருந்து, ரிஷபராசி. சரியா? சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருப்பாங்க. ஆனால் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜாதகத்தையும் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தோம்னா பௌர்ணமி முகத்தில் பிறந்திருப்பாங்க. அதேமாதிரி ஜெயலலிதாவும் பௌர்ணமி முகத்தில் தான் பிறந்திருக்கும், மாசி மகத்தில் பிறந்திருக்கும். சூரியன் கும்பத்தில் இருப்பார், சந்திரன் வந்து சிம்மத்தில் இருப்பார், அந்த மக நட்சத்திரம். ஏன்னா இவங்களாம் பௌர்ணமி நட்சத்திரத்தில் சூரிய சந்திர தொடர்பில் பிறந்திருக்கிறாங்க. பிறக்கும் போதே ஜாதகம் பளிச்சின்னு இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, பலன்னு இருக்குது. அப்போ வந்துடுறாங்கல்ல, அந்த இடத்துல பிறக்கிறான்ல. நீயே நானாக போய் முதலமைச்சர் வீட்டில் பிறக்க முடியலையே. எனக்கும் ஆசை தான் இருக்குது. சரியா? எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. நான் யாராச்சும் கலைஞர் வீட்டில் கூட பிறந்திருக்கலாம், இந்நேரம் ஏதோ மந்திரியாக இருப்பேன், இல்லைன்னு எம்பியாக இருப்பேன். நான் இந்த ஜோசியம் பார்த்து உளறி கொட்டிகிட்டு இருக்கேன். என்ன செய்ய முடியும்? ஏன் தலையெழுத்து அப்படி இருக்குது, ஏன் அப்போ அத்தா அமைச்சர் நேரம் அப்படி இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் கர்மா. சரியா? அதனால் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே இங்கே கட்டத்தில் இருக்குது. கட்டம் கரெக்டாக இருந்துச்சுன்னா வட்டம் போட்டு வாழலாம், சட்ட ரீதியாகவும் இருக்கலாம். ஓகே நேயர்களே, ரொம்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, பாருங்கள், என்ன வேலை வெட்டியாக பாருங்கள். நல்ல வேலை கிடைக்கணும்னா சூரியன், செவ்வாய், சனி பகவான், குரு நல்லா இருக்கணும். இதுக்கு என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, மந்திரத்தை சொல்லிட்டேன் நான். சரியா? லட்சுமி மந்திரத்தையும் சொல்லிட்டேன், புதனை பற்றியும் சொல்லிட்டேன், பெருமாள் மந்திரத்தையும் சொல்லலாம். சூரிய வழிபாடு ரொம்ப முக்கியம். அரசு வேலை வேணுங்கவங்க, தொழிலில் நல்லா போகணும்னு நினைக்கிறவங்க சூரிய வழிபாடு பண்ணணும், சூரிய நமஸ்காரம் பண்ணணும். கோயிலுக்கு போனீங்கன்னா வந்து சூரியன் சன்னதியில் வந்து கோதுமையை பருத்தி அதில் 2 நெய் விளக்கு போடணும். சரியா? எண்ணெய் விளக்குலாம் போடக்கூடாது, நெய் விளக்கு தான் போடணும். நெய் வந்து கடையிலலாம் வாங்காதீங்க, வீட்டிலேருந்து கொண்டு போய் ஊற்றுங்க, இல்லைனா பாக்கெட் வாங்கி ஊற்றுங்க. 2 அகல் விளக்கில் நெய் ஊற்றி திரி போடுங்க, கீழே கோதுமையை பரப்பிட்டு அதுக்கு மேலே 2 நெய் விளக்கு வைங்க. அதுமாதிரி காலையில் சூரிய நமஸ்காரம் சொல்லணும். சூரிய நமஸ்காரம் சூரியனோட ஆதித்ய கிருதய மந்திரத்தை சொல்லலாம், இல்லைனா காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கும். இல்லைனா ஓம் சூரிய பவனே போற்றின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், இது நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். ஓம் சூரிய பவனை போட்டி, அருக்கனை போட்டி, இரவியை போட்டி, ஆதித்தனை போட்டி, கார்த்திகை நட்சத்திரக்குரியவனை போட்டி, உத்தர நட்சத்திரக்குரியவனை போட்டி, உத்திராட நட்சத்திரக்குரியவனை போட்டி, வெய்யவனை போட்டி, பகலவனை போட்டி, உதயனை போட்டி, மார்த்தாண்டனை போட்டி, நவகிர தலைவனை போட்டி, வெற்றி குருவனை போட்டி, பிதற்காரனை போட்டி, தாப்பனை போட்டி, முதிர்களை போட்டி, சிம்மராசியில் ஆசிவனை போட்டி, மேசராசியில் உச்சமடைவனை போட்டி, கழுகுத்த காப்பவனை போட்டி, பேரருளை போட்டி, பிரபஞ்சமை போட்டி, ஒளியை போட்டி, சுபிச்சமை போட்டி, ஓங்கார பொருளை போட்டி, ஒளிமையானவனை போற்றி.
எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிர்களை வெல்லுவனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக ஆரோக்கியம் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, அறுவை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, அரசாங்க உத்தியோகம் தருவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மார்த்தாண்டனை போற்றி, நவகர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, புதிர்காரனை போற்றி, தகப்பனை போற்றி, முதிர்களை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா? பாஸ்கரனை போற்றி, ஆதித்தனை போற்றி, இப்படி நிறைய இருக்குது நாமம். மார்த்தாண்டனை போற்றி, சூரிய நாமம் நிறையா இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? இப்போ நான் சொன்னதிலே ஒரு 4 எடுத்து சொல்லுங்கள். சரியா? தெரியுங்க, இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சூரியனுடைய நாமம் வரும். அதை கொஞ்சம் ஏற்றிக்கணும் மனசில். சும்மாலாம் எதுவும் கிடைக்காது, சொல்லணும். சரியா? வாய் உள்ள பிள்ளை தான் பிழைக்கும். சும்மாலாம் வச்சுக்கிட்டு நான் படிச்சுட்டேன், நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டேன், டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதிட்டேன், எல்லாம் எழுதலாம் ரைட்டு தான். தெய்வத்தை கும்பிடணும். சரியா? தெய்வ நம்பிக்கை இருக்க வேண்டும், ஆலய வழிபாடு இருக்கணும், இல்லைனா வீட்டில் சாமி கும்பிடணும். அதுபோல் காலபைரவர் வழிபாடும் கும்பிடலாம். சரியா? எப்போ சார் கும்பிடணும்னா தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கும்பிடணும். தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு வேளையில் போய் கும்பிடணும். ராகு வேளையில் தொடர்ந்து கும்பிடணும். ஒரு 9 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும். தேய்பிரை அஷ்டமி மாதத்துக்கு 2 வரும். சரியா? தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடை கும்பிடுங்க, ராகு வேளையில் கும்பிடுங்க. அது என்ன கிழமை வருதோ அந்த நேரம் ராகு வேளையில் கும்பிடணும். முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு வேளையில் காலபைரவர் கும்பிடலாம். இதெல்லாம் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நல்ல தொழில், நல்ல வியாபாரம், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். சரியா? நல்ல வருமானம் இருக்கும், வாழ்நாள் முழுக்க நல்லபடியாக இருக்கலாம். அதுபோக நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரம் வர நாட்கள் கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போகலாம். சரியா? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் காலண்டரில் பார்க்கணும். அந்த நட்சத்திரம் வர அன்றைக்கி நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு சூரியனுக்கு வழக்கு போட்டு வரலாம். அதுபோக பரிகாரம் இருக்குது. பரிகாரம் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை கோதுமையை ஊற வச்சு வெல்லம் கலந்துடணும். கோதுமையை ஊற வச்சுருங்க, சனிக்கிழமையே போட்டுருங்க. ஒரு டம்ளர் போட்டிங்கன்னா 2 டம்ளர் கிட்ட வந்துடும். ஒரு அரை டம்ளர் போடுங்க போதும். ஒரு சின்ன சட்டியில் ஒரு அரை டம்ளர் கோதுமை நல்லா கிடைக்கும், ரேஷன் கடையெல்லாம் கொடுக்குறாங்க. சரியா? ஒரு சாதாரண கோதுமையை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருங்க. காலையில் எடுங்க, நல்லா அது ஊறி இருக்கும். அதை அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு அதை அப்படியே எடுத்துருங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை போட்டுருங்க, இல்லைன்னா வெள்ளத்தை போட்டு அப்படியே பிசைஞ்சிருங்க. இதாயிரும், மிக்சிங் ஆயிரும். அதை அப்படியே பசுமாட்டு கொடுத்துருங்க. ஒரு இலையில வச்சு கொடுங்க. பசுமாட்டுக்கு எப்பயுமே ஒரு இலையில வச்சு தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கோதுமையில் சூரியன் இருக்கிறாரு, நாட்டு சர்க்கரையில் சுக்கிரன் இருக்கிறாரு, அந்த இலையில சந்திரன் இருக்கிறாரு, அந்த இலையோட கலரில் புதன் இருக்கிறாரு. சரியா? 4 கிரகங்களோட ஆதிக்கம் அப்படியே சேரும். பசுமாடு சாப்பிட்டுச்சுன்னா எல்லா தெய்வங்களும் சாப்பிட்ட மாதிரி தான். ஏன்னா பசுமாட்டில் எல்லா தெய்வமும் இருக்குது. சரியா? காமதேனுவில் எல்லா தெய்வமும் இருக்குது. ஸோ சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன் இந்த 4 பேருமே உங்கள் கையில் இருந்து பசுமாட்டுக்கு போகிறாங்க. அது வாங்கி வாயில் சாப்பிட்டுச்சுன்னா எல்லா தெய்வத்துக்குமே பசி ஆறிடும். செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. சரியா? நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக ஆறுவீர்கள். இப்படியே தமிழ் போடலாமே, நல்லா இருக்கே, டயலாக் நல்லா இருக்கே, இதை அப்படியே போடுவோம். எதை நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீர்கள். நான் இன்னும் தமிழிலே ரெடி பண்ண மாட்டேன். நான் நல்ல கண்டென்ட்லாம் போடுவேன், ஆனால் தமிழ் எனக்கு போட தெரியாது. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காதுல. எதை நினைக்கிறீர்களோ அதுவாக ஆவீர்கள். எழுதியாச்சு சாமி, அதையே போடுறேன் நான். பார்க்குறவங்க பாருங்கள், எல்லாம் இறைவன் சித்தம். எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் சில நேரம் கிடைக்காது. யாருக்கு எது கேட்கணுமோ அதை தான் கேட்க முடியும், யார் எதை பார்க்க முடியுமோ அதை தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, சந்திக்கவும் முடியாது. எல்லாம் இறைவன் சித்தம் தான். ரைட்டு, பார்க்குறேன் நான் எப்படி போடுறேன், நான் எப்படி போதும் பார்ப்போம் அந்த வீடியோ. ரைட் நேயர்களே. ஸோ ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டுக்கு அந்த இதை கொடுங்க. அதை ஒரு சின்ன பரிகாரம். சரியா? மற்றபடி என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? பெருமாள் கோயிலுக்கு போகலாம், நெய்வாளுக்கு போடலாம், வீட்டில் வச்சு துளசியும் இந்த பூக்களையும் போட்டு கண்டியில் போட்டு கும்பிடலாம். இவ்வளோதாங்க. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கணும். ராசி இலக்கணத்து 10ஆம் இடம் தொடர்பட்டு இருக்கணும். பௌர்ணமி யோகத்திலும் பிறந்திருக்கணும். சந்திரனும் கட்டுப்போகாமல் இருக்கணும். ஏன்னா சந்திரனை நல்ல நிலைமையில் இருந்தால் தான் ஒரு நல்ல மனநிலையில் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, நல்லா இருக்கணும், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணணும்னா மனசும் உடலும் நல்லா இருக்கணும். ஸோ மனசும் உடலும் நல்லா இருக்கணும்னா நீங்கள் சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். நான் சொன்ன மாதத்தில் பிறந்திருக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த மாதத்தில் பிறந்திருக்கக்கூடாது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் கட்டுப்பு இருப்பார். அப்படி சந்திரன் கட்டுப்பு இருந்தாலுமே சந்திரன் குரு பார்வையில் இருக்கணும். குரு சிம்மத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கணும், இல்லைனா மிதுனத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்கணும், இல்லைனா மேசத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா குரு உங்கள் ராசி கடத்தில் மேசம், மிதுனம், சிம்மத்தில் இருக்கணும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருப்பார். இல்லைனா சந்திரன் கூட சுக்கிரன் இருக்கணும், இல்லைனா புதன் இருக்கணும். இல்லைனா சுக்கிரனும் புதனும் மிதுனத்திலேருந்து பார்க்கணும். மிதுனத்தில் சுக்கிரனும் புதனும் இருந்து பார்க்கணும். இப்படி பார்த்தா தான் சந்திரன் சுபத்துவம் ஆவார். சரியா? சந்திரன் தனியாக இருந்து குரு தொடர்பையோ, சுக்கிர தொடர்பையோ, புதன் தொடர்பையோ வாங்கிட்டாருன்னா சுபத்துவம் ஆயிடுவார். இதில் தனித்த புதன் மிதுனத்திலேருந்து பார்த்தாருன்னா நீங்கள் ஜோசியராகிடுவீங்க. நிறைய பேருக்கு அந்த ஐடியா இருக்கும். இப்போ தனுசு ராசியில் நிறைய ஜோசியத்தை பற்றி பார்க்குறவங்க, ராசி பலன் பார்க்குறவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா ராசியில் இருக்க சந்திரன் புதன் தொடர்பில் இருப்பார். புதன் மிதுனத்திலேருந்து பார்ப்பார். இல்லைனா ராசியிலே புதன் தனித்து சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். சரியா? இல்லைனா சந்திரனும் புதனும் கேந்திரத்தில் இருப்பாங்க. புதன் மிதுனத்தில் இருப்பார், இல்லைனா கண்ணியில் இருப்பார், இல்லைனா மீனத்தில் நீசபங்கம் அடைஞ்சிருப்பார். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா?
இவ்வளோ தான் சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ராசி பலன் பார்க்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய புத்தகம் படிக்கணும், அப்படி இப்படின்னு புரட்டிக்கிட்டே இருப்பாங்க, போட்டு புரட்டிக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்த்துக்கள் நேயர்களே. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நான் விட்டால் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு பசிக்குது, டைம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும், 31 தான் வரும். 1/11/2025 சனிக்கிழமை வரும். சரியா? ஐப்பசி 15 வரும். பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சொன்ன வழிபாடை செய்யுங்க. லட்சுமி நாராயண படம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. அதுபோக பக்த கணபதி இருக்கிறாரு தனுசு ராசிக்கேன்னு, அவரை கும்பிடுங்க. சரியா? பக்த கணபதியை கும்பிடுங்க. ஏன்னா கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அடுத்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார், அடுத்து 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். கேதுவுடைய நிலைப்பாடு சரியில்லை, அடுத்து வருகின்ற இன்னும் 4.5 வருஷத்துக்கு சரியில்லை. சரியா? அதனால் பக்த கணபதி இப்போயே வழிபாடு பண்ணிக்கோங்க, தினமும் கும்பிடுங்க. பக்த கணபதி படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து வணங்குங்க, நல்லபடியாக இருக்கும். அதுபோக நான் ஒரு அருட்பிரசாதம் வீட்டில் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்த வந்து நேரில் கொடுக்க போகிறேன். அதோடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னு அடுத்து சொல்கிறேன் நான். நவ அருட்பிரசாதம். சரியா? அது வந்து ஒரு மஞ்சள் பொடிமாக தான் இருக்கும், அதில் நவ பொருட்களும் சேர்ந்துருக்கும். அது ஆச்சாரப்படி நான் கோயிலை பூஜை பண்ணி, நவக்கிரகங்களை பூஜை பண்ணி, தனுசு ராசிக்குள்ள மந்திரத்தெல்லாம் சொல்லிவிட்டு அதை நான் வந்து கொடுப்பேன். அது சொல்லும்போது உங்களுக்கு நான் வீடியோவிலே நான் அதை வந்து டெமோ பண்ணுவேன். சரியா? வீடியோவிலே அதை போட்டால் எல்லாமே காட்டுவேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். அதுக்குன்னு நாட்கள் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இந்த அமலா நவமி, அட்சய நவமியை கொண்டாடிய நேயர்களுடைய படத்தை அனுப்புகிறேன். ஒருத்தர் வந்து நெல்லிக்காய் மரத்தையே கும்பிட்டுருக்கிறாரு. எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அவர் தோட்டத்தில் இருக்கும் போலுக்கோ நெல்லிக்காய் மரத்தையே எடுத்து போட்டிருக்கிறாரு. நான் அந்த படத்தை போட்டேன், பெருமாள் படத்தை போட்டேன், நெல்லிக்காய் மரத்தில் இருக்கிற பெருமாள் படத்தை போட்டேன். அவர் அப்படியே போட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இதை காட்டில் எனக்கு என்னங்க வேணும்? நான் சொல்கிறத ஒருத்தர் சிரத்தெடுத்து செய்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த பரிசு. சரியா? காசு பணம் இன்றைக்கி வர நாளைக்கு போயிடும். சரியா? நேற்று இருப்பார், இன்று இல்லை, இன்று இருப்பார், நாளை இல்லை. சரியா? தினமும் மாறிக்கிட்டே இருக்குது உலகம். ஆனால் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சொன்னதை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது சத்தியமானது. சத்தியமே ஜெயதே, சத்தியம்தான் நிலைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்கட்டும், தொழிலை கொடுக்கட்டும், வியாபாரத்தை கொடுக்கட்டும், நல்ல சம்பாத்தியத்தையும் கொடுக்கட்டும். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.